வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் மீடியாவின் உலகச் செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ, 40 வீடுகள் எரிந்து நாசம், தீயணைப்பு வீரரும் பலி. ரஷ்யா நேரடி அச்சுறுத்தல், நாடு இல்லை, புதிய பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்டது அமெரிக்கா. கம்போடியா மீது தாய்லாந்து தாக்குதல், மீண்டும் போர் பதற்றம். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தினமும் மீறுகிறது, துருக்கி எகிப்து குற்றச்சாட்டு. சொற்போர் நடத்தும் ஜப்பானும் சீனாவும் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள். சிங்கப்பூரில் 2026 முதல் விமான பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடு விதிப்பு. அமெரிக்காவுக்கு செல்லும் கனேடியர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கியுள்ள விதிகள். இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய தோல்வி, அமெரிக்க பத்திரிகை பரபரப்பு தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீக்கு 40 வீடுகள் எரிந்து நாசமாகின. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் மொத்தம் 52 இடங்களில் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் 9 இன்னும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. கடந்த வார இறுதியில் இந்த மாகாணத்தில் 20 வீடுகள் காட்டுத்தீயில் எரிந்து நாசமாகின. மேலும் டால்பின் சான்ஸ் கடற்கரை பகுதியில் காட்டுத்தீயால் 19 வீடுகள் எரிந்தன. இங்கு காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் சாலை இன்னும் மூடப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு புளோடெலா நகருக்கு அருகே காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் மீது மரம் விழுந்தது. இந்த சம்பவத்தில் அவர் பலியானார். கடந்த வாரம் மட்டும் இப்பகுதியில் காட்டுத்தீக்கு 3500 ஹெக்டேர் வனப்பகுதியும் 4 வீடுகளும் அழிந்து விட்டன என்று கிராமப்புற தீயணைப்பு சேவை ஆணையர் ட்ரென் கர்டின் தெரிவித்தார். இந்த தீயை அணைக்க இன்னும் பல நாட்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யா நேரடி அச்சுறுத்தலாக உள்ள நாடு என்ற பகுதி அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் நீக்கப்பட்டுள்ளது. இது ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு அளித்துள்ள புதிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. முன்னதாக கடந்த 2014ஆம் ஆண்டு உக்ரைன் நாட்டின் கிரீமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்த போது அமெரிக்காவுக்கு ரஷ்யா நேரடி அச்சுறுத்தல் நாடு என்று அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையில் குறிப்பிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக தீவிரமாக செயல்பட்ட அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு தீவிரமான பொருளாதார தடைகளையும் விதித்தது. இப்போதைய அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நிலைப்பாட்டை தளர்த்தி வருகிறது. அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு கொள்கையை ரஷ்யா வரவேற்றுள்ளது. அமெரிக்காவின் இந்த திடீர் நடவடிக்கை உக்ரைனுக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை தீவிரமாக ஆதரித்து வரும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது. இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட 29 பக்க தேசிய பாதுகாப்பு கொள்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையே நாட்டின் வெளியுறவு பாதுகாப்பு கொள்கையில் கடைபிடிக்கப்படும். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அமெரிக்காவின் வலிமை மேலும் வலுப்படுத்தப்படும். இதன் மூலம் சர்வதேச அளவில் அமைதி, ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட முடியும். அமெரிக்காவுடன் பல ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டதன் மூலம் சீனா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அமெரிக்கா தொழில் நிறுவனங்களுக்கு போட்டியாக வளர்ந்துள்ளது. எனவே அந்நாட்டுடனான பொருளாதார உறவுகளை நெறிப்படுத்த வேண்டியுள்ளது. முக்கிய வளங்களின் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது, அறிவுசார் சொத்துரிமை திருட்டு போன்ற செயல்களில் சீனா ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தல் நாடு என்று கூறப்பட்டிருந்தது. இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் அதனை நீக்கியுள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி நாடாக இந்தியா உள்ளது. இந்தியாவுடன் வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவை வலுப்படுத்த வேண்டும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பில் இந்தியாவின் பங்களிப்பை அதிகரிக்க செய்ய வேண்டும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பு மூலம் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அமைந்துள்ள தாய்லாந்து மற்றும் காம்போடியா நாடுகள் இடையே நீண்டகால மோதல் போக்கு நிலவி வருகிறது. இரு நாடுகளின் எல்லையில் தா முயன் தாம் என்ற கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு இரு நாடுகளுக்கும் உரிமை கோருகின்றன. இது தொடர்பாக கடந்த மே மாதம் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் மோதிக்கொண்டனர்.
இதில் கம்போடியா இராணுவ வீரர் உயிரிழந்தார். இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடித்தது. கடந்த ஜூலை மாதம் 24 முதல் 28 வரை நடந்த போரில் 48 பேர் உயிரிழந்தனர். இரு நாட்டு எல்லையில் இருந்தும் சுமார் 3 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த போரின் போது எல்லையில் கன்னிவெடிகள் நிலத்தில் பதித்து வைக்கப்பட்டன. 5 நாட்கள் நடந்த போர் பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவுக்கு வந்தது. ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் கம்போடியா மீது தாய்லாந்து இன்று வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. எல்லையில் கம்போடியா முதலில் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாகவே வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது. கம்போடியா நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் தாய்லாந்து தெரிவித்துள்ளது. அதேவேளை தாய்லாந்து நடத்திய தாக்குதலில் கம்போடியாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை. இந்த மோதலால் தாய்லாந்து கம்போடியா இடையே மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே காசாவில் 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போர் சர்வதேச சமூகத்திற்கு பெரும் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் இராணுவம் நடத்திய கொடூர தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்கள் பலியானதுடன் உயிருடன் இருப்பவர்களுக்கும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பட்டினிச்சாவும் அதிகரித்தன. எனினும் நீண்ட இழுபறிக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் 20 அம்ச திட்டத்தை ஏற்று இருதரப்பு போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டன. பின்னர் ட்ரம்ப் தலைமையில் எகிப்தில் நடந்த அமைதி மாநாட்டில் முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தமும் கையெழுத்தானது. காசாவில் கடந்த அக்டோபர் தொடக்கத்தில் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதும் அங்கே போர் மேகங்கள் முழுமையாக விலகவில்லை. துப்பாக்கிச் சூடும் குண்டுவீச்சும் அன்றாட நிகழ்வாகவே தொடர்கின்றன. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மீது துருக்கி மற்றும் எகிப்து நாடுகள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளன. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட துருக்கி வெளியுறவு மந்திரி ஹெக்கன் பிடன் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூறியதாவது: போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசாவில் தினந்தோறும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். அமெரிக்கா தலையிடாவிட்டால் இஸ்ரேலின் தினசரி போர் நிறுத்த மீறல்களால் அங்கு அமைதி திட்டத்திற்கு பெரிய ஆபத்து ஏற்படும் என அஞ்சுகின்றேன். எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் நெதன்யாகுவுடன் ட்ரம்ப் பேசுவார் என நினைக்கின்றேன். முக்கியமாக இந்த ஆண்டு இறுதியில் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா செல்லும் போது இந்த பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று பிடன் கூறினார். முன்னதாக இஸ்ரேல் மீது எகிப்து வெளியுறவு மந்திரி பதர் அப்தெல்லட்டியும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இஸ்ரேலின் போர் நிறுத்த விதிமீறலை கண்காணிக்க காசா எல்லையில் அமைதிப்படையை நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்தை துருக்கி வெளியுறவு மந்திரியும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் தான் மீறுவதாகவும் இதற்கு பதிலடியாகத்தான் இராணுவ தாக்குதல் தொடுப்பதாகவும் இஸ்ரேல் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் ஒகினாவா தீவுகளுக்கு அருகே 2 சந்தர்ப்பங்களில் சீன போர் விமானங்கள் ஜப்பானிய இராணுவ விமானங்களை நோக்கி தங்கள் ரேடாரை குறிவைத்ததாக ஜப்பான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த ரேடார் வெளிச்சங்கள் விமானங்களின் பாதுகாப்பான பரப்பை தாண்டிய ஆபத்தான செயல் என்று பிரதமர் சனி தகைச்சி செய்தியாளரிடம் கூறியுள்ளார். கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த மிக வருந்தத்தக்க சம்பவம் குறித்து ஜப்பான் சீனாவிடம் எதிர்ப்பை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் டோக்கியோவில் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மர்லஸை சந்தித்த ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் சிங் ஜிரோஹைசுமே பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக சீனாவின் நடத்தைக்கு ஜப்பான் உறுதியாகவும் அமைதியாகவும் பதிலளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சீன கடற்படை பேச்சாளர் கர்னல் வாங் ஜூமெங் மியாகோ ஜலசந்தியில் கிழக்கே முன்னர் அறிவிக்கப்பட்ட விமான பயிற்சியை சீனா கடற்படை நடத்தி வந்தபோது ஜப்பானிய விமானங்கள் மீண்டும் மீண்டும் அணுகி சீன கடற்படையை சீர்குலைத்ததாக பதில் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். சிங்கப்பூரில் வரும் 2020 ஆண்டு ஜனவரி இறுதியில் இருந்து விமான பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிற நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டுக்கு வரும் விமான நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் குடிவரவு மற்றும் சோதனை சாவடிகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் சிங்கப்பூருக்கு வரும் பயணிகளின் விவரங்கள் மற்ற ஆவணங்களை முன்கூட்டியே அனுப்பி வைக்க வேண்டும். அதனை ஆய்வு செய்த பின்னர் தகுதியான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அவர்கள் சிங்கப்பூர் வர அனுமதிக்கப்படுவார்கள். இல்லையெனில் அவர்கள் புறப்படும் விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். குறிப்பாக உரிய விசா அல்லது 6 மாத காலத்திற்கு செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாத பயணிகளுக்கு அனுமதி கிடையாது.
சிங்கப்பூருக்கு செல்ல விரும்பும் பயணிகள் விமான டிக்கெட் எடுப்பதற்கு முன் ஐசிஏ தளத்தில் வழியாக நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஐசிஏ நேரடியாக அனுமதி அளிக்கும் வரை பயணத்தை திட்டமிடக்கூடாது. இந்த விதிகளை கடைபிடிக்காத விமான நிறுவனங்களுக்கு ரூபாய் 7 லட்சம் வரையில் அபராதம் விதிக்கப்படும். மேலும் தகுதியான ஆவணங்கள் இல்லாத பயணியை அனுமதித்த விமான நிறுவன ஊழியர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் வரும் 2026 ஆண்டு ஜனவரி 30 முதல் அமலுக்கு வர இருக்கிறது. உலகளவில் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் சிங்கப்பூர் முன்னிலை வகிக்கிறது. இதனைத் தொடர்ந்து உறுதி செய்யும் விதமாக விமான நிலையங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை அந்நாடு விதித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்ற நாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்குள் நுழைவது தொடர்பில் புதிய விதிகளை அறிமுகம் செய்ய உள்ளது. ஆனால் அவை கனேடியர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கியுள்ளன. இம்மாதம், அதாவது 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 முதல் மற்ற நாட்டவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவது தொடர்பில் புதிய விதிகள் அறிமுகமாகியுள்ளன. இந்நிலையில் சமீபத்தில் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து ஏஞ்சலா மற்றும் லீ பாபட் ஆகியோர் வாஷிங்டனுக்குள் நுழைந்துள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய அமெரிக்க எல்லை அதிகாரிகள் லீயை மட்டும் அழைத்துச் சென்று அவரது கைரேகை முதலான அடையாளங்களை பதிவு செய்ததுடன் அவரை புகைப்படமும் எடுத்துள்ளனர். அவருக்கு $30 கட்டணமும் விதிக்கப்பட்ட நிலையில் ஏஞ்சலோ செக்யூர் சர்டிபிகேட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டஸ் அட்டை வைத்திருந்ததால் அவரது அடையாளங்களை பதிவு செய்யவில்லை. அதேபோல் வினிபெக்கைச் சேர்ந்த ஓவா ஸ்க்லேஜியர் மற்றும் யுவான் ஃபெஸ்ட்ரி ஆகியோர் அமெரிக்கா செல்லும் போது தாங்கள் சோதனையிடப்படலாம் என்று எதிர்பார்த்ததால் I-94 படிவத்தை பூர்த்தி செய்து கொண்டு சென்றுள்ளனர். அதை அவர்கள் எல்லையில் கொடுக்க எல்லையில் இருந்த அதிகாரிகளோ, இது என்ன படிவம், இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க செல்லலாம் என்று கூறியுள்ளனர். ஆக கனடாவிலிருந்து அமெரிக்காவில் நுழையும் போது எதையும் எதிர்கொள்ள தயாராகவே செல்லுமாறு கனடிய சட்டத்தரணிகள் மக்களுக்கு ஆலோசனை கூறியுள்ளனர். ஆனால் சிலரோ இந்த தொல்லையெல்லாம் எதற்கு, பேசாமல் அமெரிக்கா செல்வதையே தவிர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார்கள். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஜாசர் அபு ஷபாப் என்பவரின் மரணம் இஸ்ரேலுடைய தோல்வியை காட்டுகிறது என்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜாசர் அபு ஷபாப் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டு நிதி அளிக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவும் விடுதலை இராணுவத்திற்கு எதிராகவும் தாக்குதல்களை நடத்தி வந்தவர். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அந்த குழுவின் தலைவரையே கொன்றது. இஸ்ரேலில் இந்த குழுவை உருவாக்கும் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.